சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது மாதிரி இன்றைக்கி அந்த சாப்பாடு இல்லாதனால நான் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கிற சில்ட்ரனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அவங்களுடைய கல்வி தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பித்தது. நீங்கள் இத்தனை காலேஜ் அவர் பர்மிஷன் கொடுத்ததாங்க, இல்லாட்டி ஒரே கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கும். இல்லை அதில் பெரிய மாஸ் ரெவல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் புரிஞ்சிக்காத ஒரு இது என்னன்னா, எம்ஜிஆருங்கிறது சீஃப் மினிஸ்டர் ஆக்டர் அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லையா. அவர் ஒரு புரட்சி தலைவருங்கிறது புரட்சியை செஞ்சார். கல்வியில் புரட்சி, ஆமாம். நியூட்ரிஷனில் புரட்சி, ஆமாம். அவர் செஞ்ச அத்தனையும் புரட்சி. எப்படி தெரியுமா, கல்வியில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருந்ததுனால எனக்கு அது பிடிக்கலை. நானும் அவரும் ஷாப்பிங் சென்டரில் உட்காந்துருக்கோம். உட்காந்தப்போ நீங்கள் என்ன இது மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜெலாம் ஆரம்பித்து கவர்மெண்ட் காலேஜெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாமே, ஏன் செல்ஃப் ஃபைனான்ஸு நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, இட் இஸ் யுவர் டியூட்டி டு எஜுகேட் த பீப்புள், நீங்கள் ப்ரைவேட் கார்டை கொடுக்குறீங்களே. அவர் சொன்னார், நான் சாதாரண ஆள், நான் ப்ரொஃபஸர் இல்லை இது மாதிரி. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, பணம் இருக்கிற மகராசனுங்க, எக்ஸாக்ட் வேர்டு, பணம் இருக்கிற மகராசனுங்க ஆரம்பித்து கல்வி கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மீதி சொன்னார். நம்ம மாணவர்கள்லாம் இப்போ பணம் இருக்கவங்க பெங்களூர் பாம்பே இது மாதிரி போய் படிக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க காலேஜ் போக முடியல, அப்படியே செஞ்சு எஸ்எல்சியோடு முடிச்சிடுறாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கொடுத்தா அந்தந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் அந்தந்த காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கலாம். எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்க வாழ்க்கை தரம் உயரும்.